பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய மிக உயர்ந்த விஷயமான ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்து வருகிறது. அதில் மூன்றாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கர்மயோகம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள், அதையே கர்மங்கள் என்று சொல்லப்படுகிறது. காலை முதல் இரவு வரை நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும், நம்மளுடைய குலம் என்ன, அந்த தர்மம் என்ன, பெரியவர்கள் வழி வழியாக எந்தெந்த விஷயங்களை செய்து வந்திருக்கிறார்களோ அதை எந்த காரணத்தை கொண்டுட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்போ இது விதிக்கப்பட்ட கடமை. செய்யலாமா வேண்டாமா என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. நாம் பிறந்ததே இந்த கர்மத்தை அனுஷ்டிக்கத்தான். இதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றார், எனக்கு எந்த விதமான கர்மங்களும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இல்லை. ஆனாலும் நான் எனக்கு என்று கர்மங்களை நானே நியமனம் செய்து கொண்டு நான் பிறழாமல் அதை செய்து வருகிறேன். காரணம் என்னன்னா, முதல்ல அவர் செய்து காண்பிக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவர்களும் வாழ்வதற்கு இன்றியமையாக தேவையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, இதெல்லாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? இது அனைத்தையும் சிருஷ்டி செய்து ஒரு ஜீவன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் செய்தவன், செய்து கொண்டு இருப்பவன் பகவான். அப்போ அவரது கடமையிலிருந்து அவர் எந்த காலத்திலும் நழுவுவதில்லை. அப்போ இந்த உலகத்தில் பிறந்த நமக்கு என்று சில கடமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை செய்யலாமா கூடாதா என்கின்ற ஆராய்ச்சி அல்லது சந்தேகத்திற்கே இடம் இல்லை. செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் எப்பொழுது சத்திரிய குலத்தில் பிறந்தானோ, யுத்தம் செய்வது என்பது அவனுடைய தர்மம். அதற்காகவே அவன் மிகப்பெரிய போரெல்லாம் பயிற்சியெல்லாம் எடுத்துண்டு காண்டீபதாரி என்கின்ற பெயரை வாங்கி, அப்போ இவ்வளவெல்லாம் கற்று மகாபாரத யுத்த சமயத்திலே நான் போர் புரிய மாட்டேன், இதனால் நமக்கு பாவம் வந்து சேரும் என்று ஏதோ ஒரு மன சஞ்சலத்தில் இருக்கின்ற அந்த சீடனை தேவையற்ற விஷயங்களால் குழப்பிக் கொள்ளாதே அர்ஜுனா, எழுந்து நில், போர் புரி என்று அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கீதாச்சாரியன் ரொம்ப அற்புதமான ஆலோசனைகளை தந்து கொண்டு இருக்கிறார். இப்போ மூன்றாவது அத்தியாயத்தில் இதுவரை 32 ஸ்லோகங்கள் நாம் பார்த்திருக்கோம். 32வது ஸ்லோகம் பார்க்க வேண்டும். ஏதோ ஏதத் அப்யசுயம்தோ நானுதிஷ்டம்தி மே மதம் சர்வஜான விமூட்டாம்ஸ்தான் வித்தி நஷ்டான் அச்சேதசா. இது மூன்றாவது அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களும் வாழ்க்கையில் நாம் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு குழந்தைக்கு சொல்வது போல் அழகாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது நாமே செய்ய வேண்டியது. செய்ய மறந்த நிலையில் இருப்பதனால், மயக்கத்தில் இருப்பதனால், மாயையில் சிக்கி இருப்பதனால், ஒரு குருவாக இருந்து இதை நீ செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினால் அதை நல்ல விதமாக கேட்டு அதை திருத்திக் கொள்பவன் மனிதன். மாறாக இந்த ஸ்லோகத்தில் சிலர் அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க, நாம இதையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுரைக்கு எந்த விதமான செவியும் கொடுக்காமல் மீண்டும் தாம் எப்படி வாழணுமோ, எப்படி அப்படி மாயையில் சிக்கி உழறமோ அது போலவே பழையபடியே அவன் இருந்து கொண்டு வந்தாள். அதுதான் இப்போ கேள்வி. ஏன்னா பொறாமையினாலோ இல்லை இவர் சொல்லி நான் என்ன கேட்பது என்கின்ற ஒரு அலட்சிய மனோபாவத்தினாலோ
இதுவரை சொல்கின்ற அந்த அறிவுரைகளை அவமதிப்பவர்கள் சிலர் இருக்கின்றனர். அப்போ அவமதிக்கிறார்னா நிச்சயமாக அதை காலத்திலே அவர்கள் பின்பற்றப் போவதில்லை. யாரெல்லாம் பின்பற்ற தவறுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்தவித ஞானத்தையும் பெறாத முட்டாளாகவே தன்னுடைய வாழ்நாளை பிறக்கும் போது யாருமே ஞானி இல்லை. ஆனால் இறக்கும் போது முட்டாளாகவே கண்டிப்பாக இறக்கக்கூடாது. நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பிருந்தும் பெரியவர்கள் தாமாக வந்து நல்ல விஷயங்களை கூறும் போதும் அதை செவிமடுத்து கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நல் வழியில் திசை திருப்பவனே உண்மையான மனிதன், ஞானமுடையவன் ஆகிறான். அப்போ ஞானமற்ற முட்டாளாக, பக்குவமே அடையாதவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் பெரியவர்கள் சொல்கின்ற அறிவுரைகளை செவிமடுக்காது, நான் என்ன நினைக்கிறேனோ அதுவே சரி என்கின்ற வாழ்க்கைதனை எவன் ஒருவன் வாழ்ந்து வருகிறானோ அவன் இந்த உலகத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் அவனால் வெற்றி பெற முடியாது என்று அறுதியிட்டு கொள்கிறார். அப்போ இந்த அறிவுரை கூறுவதனால் பகவான் கிருஷ்ணருக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா என்றால், நம்மேல் இருக்கின்ற கருணையினால் நாம் சாதனை செய்ய வேண்டும், ஞானியாக வேண்டும் என்கின்ற ஒரு தவக்கத்தினால் இந்த அறிவுரை வழங்கப்படுகிறது. இதனால் பகவான் கிருஷ்ணர் அடைய வேண்டிய லாபம் எதுவும் இல்லை. ஒரு யாராச்சும் பெரியவங்க நமக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார்கள்னா அந்த நல்ல விஷயத்தை நாம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக அதை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்லது தான் நடக்கும். இதனால அவர்களுக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஏதோ நம்மேல் இருக்கக்கூடிய அபிமானத்தில், ஒரு கருணையில் இந்த மாதிரி வார்த்தைகளை கூறுகிறார்கள். நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய முட்டாள் உருவாகி கொண்டிருக்கிறான். அவன் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது என்று எச்சரிக்கிறது இந்த ஸ்லோகம். 3வது அத்தியாயத்தில் அடுத்த ஸ்லோகமாக இருக்கக்கூடிய 33, சத்ருஷம் சேஷ்டதே ஸ்பஷ்யா பிரகிருதேர் ஞானவானபி பிரகிருத்தும் யாந்தி பூதானி நிகிரக கிம் கரிஷ்யதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உலகத்தில் பிறக்கும்போது அனைத்து ஜீவர்களும் 3 குணங்களின் கலவையாக இருக்கிறார்கள். அதாவது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். எல்லா மனிதர்களுக்குள்ளும் முழுமையான சத்வகுணமே அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ரஜோகுணம், தமோகுணம் இப்படி எல்லாம் எல்லாருக்குள்ளும் இருக்கும். ஆனால் இப்ப என்ன கேள்வின்னா, எந்த குணம் அதிகமாக வேலை செய்கிறது? ஒன்று, எந்த குணத்தை நாம் வளர்த்து வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சத்வகுணத்தில் இருக்கிறவர்கள் சாந்தமாக இருப்பார். நிறைய இறைவனுடைய கதைகளை, மகிமைகளை கேட்டு அவனுடைய பஜனைகளை, அவனுடைய நாமஸ்மரணத்தை செய்து கொண்டு வருவதனால் அவன் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டான் என்று இல்லை, தவறு குறைவாக இருக்கும். சத்வகுணம் மேலெழும்பி இருக்கும் பொழுது தவறான வழியில் போவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் ரஜோகுணம் என்று சொல்கிறார்களே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் மட்டும்தான் தேவை, அதற்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற சுற்றம், அவனை சுற்றியுள்ள நண்பர்கள், அப்போ அப்படி அமைஞ்சது அப்படின்னா அதற்கு அதிகமான நேரம் கொடுக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களை அவன் செய்வதற்கு உண்டான காலத்தை இழக்கிறான். அப்போ எந்த குணம் யாருக்கு அதிகமாக செயல்பட வேண்டும் என்பது, 3 குணங்கள் நம்மிடத்திலே இருந்தாலும் அதை யார் எப்படி வளர்த்துகிறார்கள் என்பதுதானே முக்கியம். இந்த 2ம் இல்லாமல் அடுத்து ஒரு குணம் இருக்கிறது பாருங்க, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு. அதாவது நான் வாழ்வதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று ஒரு தீய வழியில் செல்கின்ற ஒரு மனோபாவம். அதனாலதான் தமோ குணம் மிக அதிகமாக செயல்படும் நேரம் இரவு நேரம், அதனால முழுமையாக தூங்க வைத்து விடுகிறான். ஆனால் இன்று உலகமே இரவுதான் விழிக்கிறது.
அப்ப என்னாச்சு? நிச்சயமாக தவறுகள் அதிகமாகும். அதுவே கலியுகத்தில் தர்மம் குறைவதற்கு மிகப்பெரிய காரணம் ஆகிவிடுகிறது. அப்போ எல்லாருமே அந்த 3 குணங்களில் இருந்து பெறப்பட்ட அந்த விஷயத்தை பின்பற்றி கொண்டு இருப்பதால் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்றாடே, அந்த ஞானிக்கும் இந்த 3 குணங்களினுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த குணம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கண்ட்ரோல் பண்றதுனால ஏதாச்சும் நமக்கு நல்லது நடக்குமா? இதுதானே கேள்வி. அடக்குமுறையினால் எதை சாதிக்க முடியும்? இதுதான். நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய சூழ்நிலை என்ன, தேவையற்ற அந்த குணங்களை என்ன பண்ண அதிகமாக ஏற்படுத்தி ஒரு தவறான வழியையே காண்பித்து விடும். இது எல்லாம் நமக்கு நேர கூடாது. அப்படின்னா நாம் வாழ்கின்ற இடம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நாம் எந்த விஷயத்தை கேட்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து எந்த குணத்தினால் அதிகமான தவறுகள் ஏற்படுவதில்லை என்று நம் மனம் நம்புகிறதோ அதை வளர்த்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையானது நெறிவுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரியாம இந்த தப்பு நடந்துருச்சு. இந்த உலகத்தில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, எந்த தவறும் நமக்கு தெரியாமல் நடப்பதில்லை. தெரியும், ஆனால் யாரும் பார்க்கவில்லை. அதனால் இதை செய்து விடலாம், இதனால் எனக்கு இந்த லாபம் இருக்கிறது என்று உங்கள் மனதை நீங்களே கன்வின்ஸ் செய்து, அப்போ இந்த தப்பு தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உந்த அந்த தவறுகளை செய்து விடுகிறார். சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுதும் எவன் அந்த சத்வகுணத்தில் இருந்து நழுவாமல் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நிம்மதி உடையதாக இருக்கும். பாருங்க, தவறுகள் செய்யும் போது தெரிவதில்லை, அதன் விளைவாக சில விஷயங்கள் வரும். இல்ல, ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை மறைப்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தவறுகளையே மேலும் மேலும் செய்து கொண்ட அந்த நிலை வந்துவிட்டால் நிம்மதி என்கின்ற ஒரு விஷயமே இருக்காது. எப்பவுமே உண்மைக்கு வலிமை அதிகம். தெளிவாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடலாம். ஆனால் மறைக்க தொடங்கினால் ஒன்றை மறைக்க ஒன்று, இப்படி சொல்லிக்கொண்டே போவதால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக மனம் சஞ்சலம் இன்னும் அதிகமாகி உங்களுடைய உறக்கத்தை கெடுத்துவிடும் பக்தர்களே. அப்போ அந்த 3 குணத்தை நாம் எந்த வகையில் கையாள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா விவரித்து கொண்டு இருக்கிறார்கள். 34வது ஸ்லோகம். இந்திரியஸ்யேந்திரியார்த்தே ராகத்வேஷோ விவஸ்திதௌ தயோர்ன வசம் ஆகச்சேத் தௌஹஸ்ய பரிபந்தினௌ. இது 3வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம். இப்போ சார், நம்ம மனசு தானாக பல விஷயங்களை அசை போட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா புலன் உகர்ச்சி, இதை பார்த்தே ஆக வேண்டும், இதை சுவைத்தே ஆக வேண்டும், இதை கேட்டே ஆக வேண்டும் என்று அந்த மாயையின் பின்னால் நம்மளுடைய இந்திரியங்கள் சென்று கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த மாதிரி பெரிய உயர்ந்த கிரந்தங்கள் படிக்கும் பொழுதுதான் அது எப்படி போகுதோ அதை பின்னாடியே போயிட்டு இருந்தா அதை நிறுத்துவதற்கு என்ன வழிமுறைகள் என்று ஞானிகள் சாக்ஷாத் பகவானே தன்னுடைய திருவாய் மலர் மூலமாக நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை கூறியிருக்கிறார். நாம் அதை சரியான நேரத்தில் கேட்டு நம் வாழ்க்கையில் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, விருப்பு வெறுப்பு, இந்த உலகத்துல 2 விஷயம் இருக்குங்க. எனக்கு இது பிடிக்கும், அது ஓகே. ஆனா இது மட்டும் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது, இது தவறு. ஒரு கோபம், ஒரு சண்டை, அது சரி. அந்த சண்டையினால் இனிமேல் இந்த உறவு என் ஜென்மத்திற்கும் வேண்டாம், அது தப்பு.
ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறாங்க. விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் என்னைக்குமே ஒரு மனிதன் வந்துவிடக்கூடாது. ஒரு சுவையோ, ஒரு இசையோ, ஒரு உணவோ, இது இல்லை என்னால் வாழவே முடியாது என்கின்ற எக்ஸ்ட்ரீம் கண்டிப்பாக வந்துவிடக்கூடாது. சின்ன சின்ன சண்டைகள், அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது தான். அதற்காக உறவையே இனிமேல் துண்டித்து விடக்கூடிய அந்த மனோபாவத்தில் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது. அப்போ ஏன் கேட்டீங்கன்னா, நாம மறுபடியும் இந்த உலகத்தில் மேலே வருவதற்கு இது மிகப்பெரிய தடை கற்களாகிவிடும். விருப்புக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம், வெறுப்புக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வச்சுண்டு உறவுகளை இழந்தீர்களே. ஆனால் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கின்ற வளையத்திற்குள் நீங்கள் வந்து விட்டீர்களே. ஆனால் உங்கள் வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு இதுவே மிகப்பெரிய தடை கற்கள் ஆகிவிடும் என்று எச்சரிக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.